இன்னும் உங்களுக்கு ஏர்டெல்ல எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக செட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ கீழே கண்டினியூ வித் மொபைல் நம்பர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் ஏர்டெல் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணுங்க. இப்போ நீங்க என்னென்ன லாங்குவேஜ்ல சாங்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. தென் மற்றதெல்லாம் ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதுல நீங்க என்ன சாங் செட் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிங்க இல்லைன்னா மேலே சர்ச்ல அந்த சாங்கை சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு சாங்கை சர்ச் பண்றேன். இப்போ அது வந்துடுச்சு. இப்போ அந்த சாங் ரைட்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க செட் ஹெலோ டியூன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல அந்த சாங்ல எந்த லைன் வேணுமோ அது செலக்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு லைனை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே செட் ஃப்ரீ ஹெலோ டியூன் கொடுங்க. இப்போ இங்க ஆல் கால்க்கு செட் பண்றீங்களா இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கு செட் பண்றீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கு செட் பண்ணணும்னா பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல் கால்க்கு செட் பண்றேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே வாட்ச் ஆட் அண்ட் செட் ஹெலோ டியூன் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆட் வரும், அது நீங்க ஃபுல்லா பார்க்கணும், அப்புறமா தான் அது செட் ஆகும். ஸோ இப்போ ஆட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஒரு மெசேஜ் வருமா, அது வந்த பிறகுதான் இது ஆக்டிவேட் ஆகும் போட்டிருக்கு. ஸோ எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு நன்றி.